குசன், என்னவாயிற்று? வனதேவி, முனிவர் வால்மீகி எப்பொழுது வருவார் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அதுதானா? முனிவரை சந்திக்க வேண்டும் என்ற விருப்பம் எனக்கும் அதிகம் உள்ளது. அது சரி குசன், நீ இவ்வளவு சீக்கிரமாக எப்படி வந்தாய்? உங்களுடைய திறமை மிகுந்த மகன் நொடி பொழுதில் மரத்தை அகற்றிவிட்டான். அந்த காளையையும் அமைதியாக்கி விட்டான். குசன் நொடி பொழுதில் எல்லாவற்றையும் சரி செய்து விட்டான். அப்படியா? மிகவும் பசிக்கிறது, வாருங்கள். வாருங்கள். அவன் அங்கிருந்து சென்றவுடன் அந்த மரத்தை நோக்கி அம்பை செலுத்தியதுதான் தாமதம். எங்களை எந்த தீய சக்தி ஆட்கொண்டதோ தெரியவில்லை தாய். அம்மாவிடம் யாரும் உண்மையை கூற மாட்டார்கள். அனுமன் அவர்களை பற்றி யோசிக்கவே இல்லையே. அவருக்கும் பசித்திருக்கும் அல்லவா? வாருங்கள். குசன், அதை ஊற்றாதே. காத்திருக்க சொல்லாதீர்கள், எனக்கு பசியாகி இருக்கிறது. உங்களுக்கு உதவி செய்யலாம் என்று எண்ணினேன். எனக்கு உதவி செய்வதாக கூறிவிட்டு என் வேலையை அதிகரித்து விடாதே. வறுத்து வைத்த அரிசியில் தண்ணீரை ஊற்றி நீரை வீணாக்கி விட்டாய் அல்லவா? அவர் சென்று நீரை கொண்டு வருவார். நிறைய உணவை சமைக்க வேண்டும் என்று எதற்காக கூறினாய்? அம்மா, உடலின் களைப்பு வயிற்றின் பசியை அதிகரித்து விடுகிறது. சோமனுக்கும் உங்கள் கையால் சமைத்த ருசியான உணவை அளிக்கலாம் என்று எண்ணினேன். அவன் எங்களுக்கு அவ்வளவு உதவி செய்தான் அல்லவா? சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு நிறைய உணவுகள் பிடிக்கும். பாயசம், இனிப்பு பொருட்கள், தேன், லட்டு. ஆமா, அதாவது பாயசம், இனிப்பு பலகாரம். இனிப்பு பலகாரம் அப்படியே செய்கின்றேன். இந்தாருங்கள் அம்மா, பொருட்கள். அதில் சிறிது துளசியையும் போட்டு விடுங்கள், அவருக்கு மிகவும் பிடிக்கும். துளசியா? சரி, போட்டு விடுகிறேன். நீங்கள் இருவரும் வெளியில் சென்று வாருங்கள். இதுவரை நீங்கள் செய்த உதவியே போதும். இனி நான் கவனித்துக் கொள்கிறேன். சரி, செல்லுங்கள். பொழுது பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது. அண்ணனின் கட்டளையை ஏற்று அந்த 2 சிறார்களை தண்டித்தே தீருவேன். சூரியன் உதிக்கத் தொடங்கிய அடுத்த நொடியே புறப்படலாம். தாய் செய்தார்களா? நாங்கள் இருவரும் உங்களுக்கு ஊட்டி விடுகின்றோம். நான் எதுவும் நினைக்க மாட்டேன். இது என் வாழ்வின் மிகப்பெரிய வரம் என்றுதான் கூறுவேன். ராமரின் பிள்ளைகளின் கையால். என்ன? பக்தர்கள் என்று கூறினேன். நீங்கள் கவலையின்றி சாப்பிடுங்கள். வனதேவியின் பிள்ளைகளான எங்களுக்கு ஆசி வழங்குங்கள். பேசிவிட்டால் தீராத பிரச்சனை என்று எதுவும் இல்லை. தம்பி லட்சுமணர் காயப்பட்டது என் பிரபுவிற்கே வலியை ஏற்படுத்தி இருக்கும் வேளை அவர் இங்கு வந்து விட்டால் உங்கள் இருவரால் அவருக்கு ஏதேனும் நேர்ந்தால் நினைவிருக்கட்டும், என் பிரபுவின் கோபத்தை நீங்கள் தாங்க மாட்டீர்கள், இந்த பக்தனின் கோபத்தையும் தான். வைத்தியே முக்கியம். புரிந்தது, அனைத்தும் புரிந்தது. எங்களை பற்றி எதற்காக இவ்வளவு கவலை? அவருடைய பிரபுவின் குதிரையை பிடித்தோம், அவருடைய காரியத்தில் தடையை ஏற்படுத்தினோம். எங்களுக்கு உதவி செய்ய ஏன் இப்படி துடிக்கிறார்? லவனும் குசனும் எங்களுடைய பிள்ளைகள் தான். நீங்கள் ராம காரியத்தை நிறைவேற்றுவதில் தோல்வி அடைந்து விட்டீர்கள். நமக்கு கிடைத்த வாய்ப்பு.
இந்த ஒரே நிகழ்வு என்னுடைய அனைத்து லட்சியங்களையும் சுலபமாக்கிவிடும். அந்த சீதைக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவரும் அந்த குடிலில் இல்லை. அதோடு லவனும் குசனும் சுய நினைவையே இழந்து விடுவார்கள். அந்த நிகழ்வை எனக்கு சாதகமாக்கி கொண்டு இந்த வேள்வி குதிரையை அழித்து விடுவேன். ராமனுக்கு இந்த விஷயம் தெரிந்ததும் லவனுக்கும் மற்றும் குசனுக்கும் தன் கரங்களாலே மரணத்தை அளித்திடுவான். பெற்ற பிள்ளைகளை தானே கொன்றுவிட்டோம் என்று அவனுக்கு தெரியவன் அந்த குற்ற உணர்வில் தன் கதையை தானே முடித்துக் கொள்வான். இந்த திட்டத்தின் ஆரம்பம் சீதையின் மரணத்திலிருந்து எவ்வாறு தொடங்கும்? ஆனந்த சக்தி இது சென்று சீதையின் உயிரை எடுத்து வரும். நீ அந்த சீதையின் மரணத்தை எவரும் தடுக்க முடியாது. என் மனதிற்கு தெரியும், நேற்று என்னை தாக்கிய அந்த அசுரன். ஆனால் என்னை கொல்ல வேண்டும் என்று யார் திட்டம் தீட்டுகிறார்கள்? என்னுடைய மரணத்தால் யாருக்கு லாபம் ஐயனே? என்னுடைய இறுதி மூச்சில் யாருடைய நலம் நிறைந்திருக்கிறது? குருதேவா, தவறு நடந்து விட்டது. குருதேவா, குருதேவா.